வணக்கம் மதுரை. ஒரு வழியாக 19ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேறிடுச்சு. வீதி உலா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன், சொக்கநாதர், பிரியாவடை 3 பேருமே வீதி உலா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மொதல் நாள் சொக்கநாதர், பிரியாவடை கற்பக வாகனத்துலேயும், அம்மன் சிம்ம வாகனத்துலேயே வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அவங்க கற்பக வாகனத்துலேயும் சிம்ம வாகனத்துலேயும் ஏன் வந்தாங்க? அவங்க எதுக்காக கற்பக இந்த வாகனத்தில் வீதி உலா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. கற்பக விருட்சக வாகனம். கற்பக விருட்சக வாகனம்ங்கிறது அது வாகனம் இல்லை, தேவலோகத்தில் இருக்கிற கேட்டதை கொடுக்குற ஒரு மரம். இந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கேட்ட உடனே காசு கொடுக்குற மரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மரம் தான் அது. தேவலோகத்தில் இருக்கிற மரம். அந்த தேவலோகத்தில் இருக்கிற மரத்தை தான் அவங்க வாகனமாக யூஸ் பண்ணி அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிவன் ஏன் முதல் நாளே இந்த வாகனத்தில் வர்றாரு அப்படின்னா, அதாவது நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வாகனத்தில் வர்றாருன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது என்னன்னா, அம்மன் சிம்ம வாகனத்தில் வர்றாங்க. சிம்மம் அந்த வாகனத்தில் ஏன் அம்மன் வராங்க அப்படின்னா, அந்த வாகனத்தில் அவங்க இப்போ மதுரையோட ஆட்சி அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க மதுரையோட ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அதை வெளிக்காட்டுறதுக்காகவும் ஒரு ராஜ மரியாதையோட வரணும் தான் அவங்க சிம்ம வாகனத்தில் முதல் நாள் வீதி உலா வர்றாங்க. ரெண்டாவது நாள் சொக்கனார் பூத வாகனத்தில் வீதி உலா வந்தார். அம்மன் அன்ன வாகனத்தில் வீதி உலா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்ன வாகனம்ங்கிறது அன்ன பறவையை குறிக்குது. அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் தனித்தனியாக பிரித்து எடுக்குதோ, அதே மாதிரி நல்லதையும் கெட்டதையும் நல்லதை வச்சுட்டு கெட்டதை மட்டும் பிரித்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி உணர்த்துறதுக்காக தான் அந்த அம்மா அன்ன வாகனத்தில் வர்றாங்கன்னு சொல்லப்படுது. பூத வாகனத்தில் ஏன் சொக்கநாதர் வர்றாரு அப்படின்னா, அதாவது ஐம்பூதம்னு சொல்லுவாங்கல்ல, நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பூதங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த 5 பூதங்களுக்குமே இவர் தான் ராஜா. 5 பூதங்களுக்கு இவர் தான் ராஜாங்கிறதுனால மனுஷங்க எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கடவுள் முன்னாடி எல்லாம் சமந்தான் அப்படின்னு சொல்லி உணர்த்துறதுக்காக தான் அவர் பூத வாகனத்தில் வர்றாருன்னு சொல்லப்படுது. மூணாவது, அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு அவர் கைலாய பர்வதம் அப்படின்னு சொல்கிற வாகனத்தில் வருவார். அம்மன் காமதேனு வாகனத்தில் வருவாங்க. கைலாய பர்வதம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. அந்த கைலாய பர்வதம் அப்படிங்கிற வாகனத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. ராவணனுக்கும் சிவனுக்கும் ஆன கதை. ராவணன் ஒரு தடவை சிவன் தவம் புரிகிற கைலாய மலைக்கு போய், என்னோட பலத்தால் நான் இந்த கைலாய மலையை நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆணவத்தோடு போனதுனால சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தவம் பண்ணுற இடம்ல அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே இவர் தூக்குறது தெரிஞ்ச சிவனுக்கு இவர் அவரோட கால் பெருவர்களால் ஒரே ஒரு மலையை அமுக்குனதுனால இவரால் தூக்க முடியாமல் மலையை அப்படியே கீழே போட்டார். இல்லை அப்படின்னு மலையை தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆணவத்தையே அடக்கின ஒரு இடமா தான் அந்த கைலாய மலை கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் சிவன் அங்கே தான் தவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காமதேனு வாகனம்ங்கிறது பார்க்கடலை கடையிறப்போ அதுலேருந்து வெளிவந்த சக்தி தான் இந்த காமதேனு. அந்த காமதேனு வாகனத்துக்கிட்ட நம்ம என்ன போய் கேட்டாலும் அது அப்படியே நடக்கும். அதனால அவர் இப்போ வரைக்குமே அம்மன் ஏன் காமதேனு வாகனத்தில் வீதி விடாறாங்கன்னா, நீ என்ன கேட்டாலும் இந்த அம்மா கிட்ட நீ உண்மையான பக்தியோட நீ என்ன கேட்டாலும் நான் அதை வாரி வாரி தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமாக தான் காமதேனு வாகனத்தில் 3வது நாள் வீதி உலா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அதோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். 2 நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடாதீங்க. நன்றி.